டாஸ்மாக் ஊழலுக்கு தார்மீக பொறுப்பேற்று ஸ்டாலின் மாடல் அரசு ராஜினாமா செய்ய வேண்டும். மதுபான கொள்முதலில் திமுக அரசு ரூபாய் 1000 கோடிக்கு மேல் ஊழல் செய்ததை அமலாக்கத்துறை உறுதி செய்ததை அடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. சட்டப்பேரவை வளாகத்தில் இபிஎஸ் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்ற நிலையில் சட்டப்பேரவைக்கு வருகை தந்த செங்கோட்டையன் அதிமுக கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. சபாநாயகர் அப்பாவு திருக்குறள் வாசித்து சட்டப்பேரவை 2025-2026 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. இன்றைய தமிழ்நாடு கல்வியில், சுகாதாரத்தில், வேலைவாய்ப்பில், வேளாண்மையில், தொழில்துறையில் சிறந்து விளங்குவதற்கான விதைகள் 100 ஆண்டுகளுக்கு முன்பே நீதி கட்சியின் ஆட்சியில் விதைக்கப்பட்டவை. கிராமந்தோறும் கல்விக்கூடங்களை உருவாக்கியது. மழலை குழந்தைகளுக்கான மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம், காலை உணவு திட்டம் என்று தமிழ்நாடு அறிமுகப்படுத்திய மக்கள் நலத்திட்டங்களை பார்த்து இந்திய நாடு மட்டுமல்ல உலக நாடுகளே வியந்து பாராட்டியுள்ளது என தங்கம் தென்னரசு பெருமிதம். விண்வெளியில் செயற்கைக்கோள்களை பிரிக்கும் பேடெக்ஸ் திட்டம் வெற்றி பெற்றுள்ளது என இஸ்ரோ வீடியோ வெளியீடு. துல்லிய தன்மையுடன் டாக்கிங் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளதால் செயற்கைக்கோள்களை இணைக்கும் பணி வெற்றியடைந்துள்ளது. ஒட்டுமொத்த குழுவினருக்கும் இந்தியாவுக்கும் வாழ்த்துக்கள் என இஸ்ரோ பதிவு. தமிழ்நாடு அரசின் 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின் விளம்பரத்தில் இந்திய ரூபாயின் லட்சணைக்கு பதிலாக தமிழில் ரூபாய் என பயன்படுத்தியுள்ளது பிராந்திய பெருமை என்ற போர்வையில் பிரிவினைவாத உணர்வை பரப்பும் ஆபத்தான மனநிலை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சனம். வரும் நிதியாண்டில் 40,000 காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும். தாயுமானவர் திட்டத்தின் கீழ் பெற்றோரை இழந்து உறவினர்களின் பாதுகாப்பில் வளரும் 50,000 குழந்தைகள் 18 வயது வரையில் இடைநிற்றல் இன்றி பள்ளி படிப்பை தொடர மாதம் 2,000 உதவித்தொகை வழங்கப்படும். தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. எந்த நெருக்கடியான சூழலிலும் இருமொழி கொள்கையை விட்டுத்தர மாட்டோம். சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு நிதி வழங்காததால் மாநில அரசே நிதியை விடுவித்தது. தங்கம் தென்னரசு பேச்சு. மும்மொழி கொள்கை குறித்து பெற்றோர்கள் மாணவர்களிடம் பொது வாக்கெடுப்பு நடத்தி முடிவு செய்ய வேண்டும். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தகவல். இந்த பட்ஜெட் முழுக்க முழுக்க நம்முடைய முதல்வர் வழிகாட்டுதலோடு சிறப்பாக உருவாக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலின் தலைமையிலான அரசு எல்லோருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தின் கீழ் இயங்கி வருகிறது. எனவே அந்த தத்துவத்திற்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் தமிழக மக்களின் வளர்ச்சிக்கு ஏற்றம் காணும் வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை அமையும் என தங்கம் தென்னரசு உறுதி. தமிழக பட்ஜெட்டை தங்கம் தென்னரசு வாசித்துக் கொண்டிருக்கையில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி டாஸ்மாகில் ரூபாய் 1000 கோடிக்கு மேல் முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை வெளியிட்ட அறிக்கை குறித்து குரல் எழுப்பியதால் அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு.